back like she wanna talk. Hi guys, welcome to the channel Zone 14 Football. So Premier League Game Week 22 review தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அஸ்வின் நம்ம கூட ஜாயின் பண்ண மாட்டார் இந்த வீடியோவில். ஹீ இஸ் பிஸி வித் அதர் ஒர்க். ஸோ இந்த ஹோல் ரிவ்யூ நான் தான் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கேம் வீக் ஒரு யூஷுவல் கேம் வீக்காக போவே இல்லை. பிகாஸ் கீழே இருக்க டீம்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க, மேலே இருக்க டீம்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணாங்க. ஸோ டேபிளில் ஒரு சேஞ்ச் இருந்தது. ஆஸ் யூஷுவல் இந்த சீசன் நடக்கிற மாதிரி கீழே நிறைய சேஞ்சஸ் நடந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு கேமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர்னு தான் சொல்லலாம். ஏன்னா மான்செஸ்டர் டர்பி செம மேட்ச். ஆக்சுவலி சத்தியமாக யுனைடெட் தான் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் ஓகே மேனேஜர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அண்ட் சிட்டி வந்து டைட்டிலுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ சிட்டியை வந்து என்னடா ட்ரா பண்ணாலே பெரிய விஷயன்ற பார்த்துட்டு இருக்க நேரத்தில் 2-0 சாலிடாக வின் பண்ணாங்க. அந்த வின் பண்ண விதம் இருக்குது, அந்த ஹோல் கேமே டாமினேட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை உனக்குன்ற மாதிரி தான். பட் நாங்கள் அதை யூஸ் பண்ணல, அது அர்த்த கதை. பட் உண்மையிலே அந்த மேட்ச் வந்து நான் டோட்டலாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். யுனைடெட் ஃபேனோட ஒரு வெறித்தனமாக என்ன சொல்கிறது, அவங்க ஃபேன் செலிப்ரேட் பண்ணுவாங்க, நான் ஜாஸ்தியாக செலிப்ரேட் பண்ணேன் சிட்டி தோக்குறதை பார்க்கும்போது. பிகாஸ் ஒரு தயக்கமே இல்லைன்னு, பிகாஸ் அந்த மேட்ச்குள்ளே போகும்போதே நான் வந்து பயந்துட்டு தான் போனேன். ஓகே சிட்டி என்ன பண்ண போகிறேன். பட் ஆனால் செம கண்ட்ரோல் எடுத்துகிறாங்க யுனைடெட் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும். சரி, அவங்க 2 கோல்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, 3 ஆஃப் சைட் கோலே போச்சு. ஸோ ஒரு டோட்டல் டாமினேட்டிவ் கேம். அண்ட் அவங்க கடைசியாக நீ பார்த்தீங்கன்னா பாசிங் அவங்களுக்குள்ளேயே போட்டு வெறுப்பேற்றிருப்பாங்க சிட்டியை. அண்ட் ஹாலாண்டை 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறாரு பெப்னாலே நீங்கள் யோசிக்கணும். அதுவும் கேமில் 2-0 பிஹைண்ட் இருக்கும் போது அவரே வந்து கிவ் அப் பண்ணிட்டார். ஓகே மேட்ச் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து முஃபாசான்னு எவனோ ஒருத்தர் இறக்குறாரு, ஒரு அவங்க யங்ஸ்டர் இறக்குனாரு. ஸோ அங்கேயே தெரிஞ்சிச்சு அவங்களால இந்த கேமில் ஒன்றுமே பண்ண முடியலன்னு. நம்ம பயந்துருந்தோம். ஓகே சிட்டி வந்து நிறைய புது பிளேயர்ஸ் வாங்குறாங்க, செமனியோ இறக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது ப்ராப்ளமாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதனால் ஃபார்மில் இருக்க செர்க்கி உட்கார வைக்கிறாரு அண்ட் ஹாஃப் டைமில் ஃபோர்டனை சப்ஸ்டியூட் பண்ணுறாரு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அட்டாக்கிங்கில் வரும்போது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து ஒரு இது வந்து பாதிக்கப்படும். அண்ட் முன்னாடியே உங்களுக்கே தெரியும் மார்மோஸ் சவீனியோவே இருக்காங்க, அவங்களே ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அவங்க டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் வாங்கினாங்கன்னா கூட புரிஞ்சிக்க முடியும். பிகாஸ் அவங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் பின்னாடி இருக்குது. அண்ட் ரூபன் டியாஸ், குவார்டியோல் எல்லாருமே ஸ்டோன்ஸ் யாருமே இல்லை. ஸோ டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி இப்போ கோயை வந்து இறக்குறது உண்மையிலேயே ஒரு நல்ல பை. அந்த மாதிரி அவங்க 2 டிஃபெண்டரை வாங்கியிருந்தா எனக்கு ஷாக்காக இருக்காது. பட் செமனியோ அந்த மாதிரி நிறைய அட்டாக்கிங் பிளேயர்ஸ் வாங்கும்போது தான் எதுக்குன்ற மாதிரி தோணுது. பட் ஓகே அவங்களோட டிசிஷன்ஸ் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் கம்மிங் டு மான்செஸ்டர் யுனைடெட் உண்மையிலே அவங்க வந்து அந்த டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணது வந்து உண்மையிலே நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அமோரியமோட சிஸ்டம் படி நீங்கள் பார்த்துருப்பீங்க 3-4-3 ஆடும்போது மிட்ஃபீல்டர்ஸ்க்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ மெயினும் ஆட வைக்க முடியாமல் இருந்தது. ஸோ 4-3-3 போட்டனால மெயினும் ஆக்சுவலி எந்த அளவுக்கு ஆடினாருன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஏன் லாஸ்ட் யூரோஸ் இங்கிலாந்துக்கு ஆடினாரையும் நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆடுறாரு, இத்தனையும் கேம் டைமே கிடையாது. பட் சூப்பராகவே ஆடி இருந்தார் மெயினும். அண்ட் இந்த சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குது. பட் என்னவாக இருந்தாலும் இயர்லி ஸ்டேஜில் எதுவுமே நம்ம அசம்ஷன் வந்துடக்கூடாது. பிகாஸ் நியூவாக மேனேஜர் மாற்றினா எப்போதுமே நல்லாயிருக்கும் பார்க்க. பட் எனக்கு என்னமோ ஒரு பிரைட்டான யுனைடெடை பார்த்த மாதிரி இருந்தது. உண்மையிலே ஒரு டேஞ்சரஸ் சைடாக இருந்தாங்க. எனக்கு என்னன்னா சரி அங்கே பாயிண்ட் எடுத்தீங்க, அங்கேயோடையே விட்டுட்டு வந்துடுங்க, எங்கள் பக்கம் வந்துடாதீங்க. எமிரேட்ஸ் வந்து ஏதாவது சம்பவம்லாம் எதுவும் பண்ணாதீங்க. பிகாஸ் நாங்கள் டைட்டில் அடிக்கணும்ப்பா. அதனால் இந்த கேம் நல்லா ஆட்டிங்களா, ஓகே இது வந்து எங்கள் கேமுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கேம் எங்ககிட்ட வராதிங்க. ஓகே அடுத்த கேமுக்குள்ளே போவோம். அடுத்த கேம் வேறு எதுவும் இல்லை, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 0, ஆர்சனல் இன் சிட்டி பார்க். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ட்ராப்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வாட்டி சிட்டி ட்ராப் பண்ணும் போது அதை கேபிட்டலைஸ் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம ஏன் பண்ண மாட்டோம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா லாஸ்ட் கேம் லிவர்பூலோட ஹோம் கேம், ஓகே லிவர்பூல் நம்ம சொல்லலாம். பட் அதுவே ஹோமில் ஆடுறதுனால கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கணும். அங்கேயே வந்து 2 பாயிண்ட்ஸ் ட்ராப்னு சொன்னோம். இங்கே வந்து சிட்டி கிரவுண்டில் 2 பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு. ஏன்னா அட்டேட்டாவே எந்த அளவுக்கு காண்டா இருப்பான்னு பார்த்துருப்பீங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் ரொம்ப அக்ரெசிவாக பேசியிருப்பார். பிகாஸ் கண்டிப்பாக இது ஏன்னா 2 மேட்ச் கோல் வேறு அடிக்கலை. ஸோ 0-0 ட்ரா வேறு. ஸோ கோலே அடிக்கலைன்ற பட்சத்தில் எங்கடா அந்த க்ரியேட்டிவிட்டி, எங்கடா அந்த அட்டாக்கிங் இன்ஸ்டிங், எதுவுமே எல்லாமே காணா போச்சுன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த 90 மினிட்ஸுமே வந்து நம்ம சாலிடாக க்ரியேட் பண்ணி அடிச்சுமான்னு கேட்டால் கிடையாது. சில சான்சஸ் பண்ணோம். பட் அவங்க கீப்பர் செல்ஸ் நல்லாவே பண்ணியிருப்பார். பட் இஸ் இட் இனஃப்? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா டைட்டில் அடிக்கணுன்ற போகும்போது பின்னாடி எல்லா டீமும் ஸ்லிப் ஆகிறாங்கன்ற போது அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஜெயிச்சிருந்தா 9 பாயிண்ட்ஸ் லீட் போயிருப்போம். 9 பாயிண்ட்ஸ் லீட்ன்றது ரொம்ப ரொம்ப ஹியூஜ். அண்ட் லாஸ்ட் கேமும் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணாமல் ஜெயிச்சிருந்தா 11 பாயிண்ட்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடியுமோ எடுத்து வச்சுக்கணும். பிகாஸ் லாஸ்ட் ஸ்டேஜஸில் நம்ம ஃபம்பிள் ஆகும். பிகாஸ் நம்ம டைட்டில் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஃபேக்டர்லாம் இருக்கும் போது சான்ஸ் கிடைக்கும் போதே பாயிண்ட் எடுத்துக்கணும். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்டன் வில்லாவும் ட்ராப் பண்ணிட்டாங்க, சிட்டி ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம ட்ராப் பண்ணதே இங்கே பெருசாக ஹைலைட் ஆகப்படும். பட் ஓகே என்னதான் இருந்தாலும் வி ஆர் ஸ்டில் இன் லீட். 7 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் ஆயிருக்கு. பட்
நமக்கு டஃப் ஃபிக்சர்ஸ் ஆடும்போது அங்கே பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நமக்கு ப்ரெஷர் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் கேம் யுனைடோட ஹை ப்ரெஷர் கேம், கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா சிட்டி உல்ஸ் ஆடுறாங்க, கண்டிப்பாக அங்கே ஹோம்லலாம் அவங்க ட்ராப் பண்ண மாட்டாங்க பாயிண்ட்ஸ், கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. உல்ஸ் நல்ல ஃபார்மில் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கேம் நமக்கு அந்த ப்ரெஷர் வரும்போது சிட்டிலாம் அவங்களுக்கு தெரியுமே, லாஸ்ட்டில் வந்தாலுமே எப்படி வேணாலும் பிடிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்னமோ சிட்டி ஃபம்பிள் ஆகிறனால நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, இல்லைனா அவங்க நீங்கள் லாஸ்ட் 4 கேம்ஸே பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, ட்ராஸ் அண்ட் லாஸஸாக தான் இருக்கும். ஸோ இதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் தான். ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லிப் ஆகக்கூடாது. அவங்க ஸ்லிப் ஆகிறாங்களா இல்லையா அதை எனக்கு தெரிஞ்சு பார்க்காதீங்க. நம்ம அடுத்தடுத்த கேம் நம்ம பாசிட்டிவாக நம்ம கேமை ஜெயிச்சுட்டு போகணும். அண்ட் மற்றவங்க கேம் தோற்றா ஓகே சூப்பர், அந்த மென்டாலிட்டிலாம் இருக்கணும். ஓகே ரொம்ப இது பண்ண வேணாம். ஏன்னா நான் சொன்னேன் 2 டீம் ட்ராப் பண்ணிட்டாங்க. அதனால் நெக்ஸ்ட் கேம்லேருந்து கண்டிப்பாக பிடிச்சாகணும். வெனஸ்டே இன்டர் மிலானோட இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் மான்செஸ்டர் யுனைடெட். ஸோ நல்லா டஃப்பான ஃபிக்சர்ஸ் வருது, பார்ப்போம். அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், செல்சி 2 பிரென்ட்ஃபோர்ட் 0. அண்ட் இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு வின் ஃபார் லியம் ரொசனியர், ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். அண்ட் இது ஃபஸ்ட்டு பிஎல் வின். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வின் அவர் முன்னாடியே பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு பிஎல் வின் இன் ஓகே. அதனால் இந்த கேம் நான் சொல்லணுன்னா, செல்சி கேமில் இருந்தாங்களான்னு கேட்டால் இருந்தாங்க. அவங்க வந்து பிரென்ட்ஃபோர்டோட மிஸ்டேக்ஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ண இருந்தாங்க. ஏன்னா பிரென்ட்ஃபோர்டுக்கு அவ்வளோ அற்புதமான சான்ஸ் கிடச்சிது. கெவின் ஷாடா நினச்சிருந்தா பிரேஸ் அடிச்சிருக்கலாம். அதுவும் நார்மல் சான்சஸ் கிடையாது, ரொம்ப ஈஸி சான்சஸ், அது எல்லாமே மிஸ் பண்ணாங்க. ராபர்ட் சன்செஸ் ரொம்ப நல்லாவே ரிடம்ஷன் பண்ணியிருப்பார். ஏன்னா ஆர்சனல் கேமில் அந்த ஃபம்பிள் பண்ணி அத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த கேம் செமையாக இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பார். அண்ட் செல்சியோட பாசிட்டிவ் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மிஸ்டேக்ஸை கேபிட்டலைஸ் பண்ணாங்க. ஏன்னா கையோட வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவார், அண்ட் ஜாவோ பெட்ரோ அழகாக அதை கன்வெர்ட் பண்ணியிருப்பார். செம கோல் அது. அண்ட் செகண்ட் கோலுமே மிஸ்டேக் தான், அது வந்து அவங்க டிஃபென்சிவ் எரர் பண்ணி கேலஹர் வந்து பெனால்ட்டி கொடுத்துருவார். அண்ட் கோல் பார்மர் இஸ் பேக், அண்ட் அவர் ஸ்கோர் ஷீட்லேயும் வந்துட்டார். ஸோ செல்சிக்கு இது முக்கியமான 3 பாயிண்ட்ஸ். ஏன்னா பிரென்ட்ஃபோர்ட் இந்த கேம் ஆடுறதுக்கு முன்னாடி 5th பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ இந்த கேம் ஜெயிச்சனால செல்சி 6th வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய கேப்பில் இந்த டாப் 4க்கு. ஏன்னா டாப் 4ல் இருக்க லிவர்பூல்லேருந்து எடுத்தாலுமே எல்லாமே ஃபம்பிள் ஆகிட்டு இருக்காங்க, பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டாப் 4 தான் எல்லாரோட ப்ரையாரிட்டியாக இருக்கும், செல்சியோட ப்ரையாரிட்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நோக்கி தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், லிவர்பூல் 1 Burnley 1 இன் ஆன்ஃபீல்ட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்க அன்பீட்டன் ரனில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் லிவர்பூல். பட் எல்லா டீம்ஸோட பாயிண்ட் ட்ராப் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா லீட்ஸோட 2 மேட்ச் ட்ராப் பண்ணியிருப்பாங்க, இப்போ பர்ன்லியோட ஹோம்லேயே ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸ்டீவன் ஜெரார்ட் சொன்ன மாதிரி இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள். இந்த ரன் வந்து என்கரேஜ் பண்ண முடியாது. பிகாஸ் அத்தனை கேம் அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லா சிட்டியோடய மேலே இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பழைய மாதிரி ஆர்சனலோட டைட்டில் ரேஸ்க்கே வந்திருப்பாங்க லிவர்பூல். பட் அந்த அளவுக்கு போவேனா. பட் ஹோமில் பர்ன்லியோட கண்டிப்பாக அதுவும் அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம், கேம் நல்லாவே பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, செம்மையாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த சான்சஸை கன்வெர்ட் பண்ணாங்களா கிடையாது. ஏன்னா ராம் சோபோஸ்லை ஃபஸ்ட்டே பெனால்ட்டி மிஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஃப்ளாரியன் வர்ட்ஸ் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கோல் தரமான கோல், ஜெர்மனிக்கு அவர் ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டார் கிட்டத்தட்ட. அண்ட் லிவர்பூலுக்கு செட் ஆகி இப்போ 2 கோல் அடிச்சிட்டாரு. ஸோ 1-0 ஆச்சு. இதுக்கப்புறம் அவங்க லீட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களான்ற போது தான் செகண்ட் ஹாஃபில் ஏற்கனவே கரெக்டாக ஒரு இன்ஸ்டிங் வரும், அவங்க ஒரு ஃபம்பிள் ஆவாங்க. அண்ட் கொனாட்டே வந்து அது கிளியர் பண்ணி அலிசன் சேவ் பண்ணிடுவார். அண்ட் உடனே மார்க் எட்வர்ட்ஸே வந்து அடிச்சிடுவார். ஸோ 1-1 ஆச்சு. இதுக்கப்புறம் ஓகே கம்பேக் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் நடக்கலை. அண்ட் ஆன்ஃபீல்டில் பர்ன்லியோட 2 பாயிண்ட்ஸ் ட்ராப் கண்டிப்பாக லிவர்பூல் அஃபெக்ட் பண்ணோம். பிகாஸ் கீழே இருக்க எல்லா டீமும் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஏன்னா 4th பொசிஷன் அவங்க சாலிடிஃபை பண்ணணும். இல்லைனா செல்சி, யுனைடெட் இந்த சீசன் நீங்கள் பார்த்தீங்களா 10th 11th வரைக்குமே யார் வேணாலும் வந்து டாப் 4 முடிக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். பட் ஒரே பாசிட்டிவ் நோட் என்னென்னா, ஒரு 12 கேம்ஸ் அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க, தோக்கலை. பட் நிறைய ட்ராஸ் இருந்தாலும் ஓகே அட்லீஸ்ட் தோக்காமல் இருக்காங்க. ஸோ முன்னாடி ஒரு ரொம்ப லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருந்தாங்க, அது கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், ஆஸ்டன் வில்லா 0 எவர்டன் 1 இன் வில்லா பார்க். அண்ட் வில்லாவோட 11 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து இன்னையோட போகுது, அதுவும் ஹோம் வின்னிங் ஸ்ட்ரீக் போகுது. அண்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. பிகாஸ் ஆஸ்னலும் பாயிண்ட் ட்ராப் பண்ணியிருந்தாங்க, சிட்டியும் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேம் அவங்க ஜெயிச்சிருந்தா 4 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும் ஃபஸ்ட் பொசிஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக ப்ரெஷர் போட்டிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேம் ஆர்சனல் வந்து யுனைடெட் வேறு ஆடுறோம். ஸோ அது எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ வில்லாக்கு வந்து ரொம்ப பயங்கரமான சான்ஸ். அண்ட் ஹோமில் எவர்டன் கண்டிப்பாக அவங்க மஸ்ட் வின் பண்ணி ஆகணும். பட் இந்த கேம் வந்து தோத்துட்டாங்க, விச் இஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு தான் சொல்வேன். பிகாஸ்
அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கேம் தோற்றுருக்கக்கூடாது. ஏன்னா எவர்டன் அவங்க ஹோமில் நல்லா ஆடுவாங்கன்னு தெரியும். பட் அவே ஃப்ரம் ஹோமில் போய் அவங்க போய் பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணாங்க. இந்த கேம் வந்து நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணாங்க, க்ரியேட் பண்ணாங்க, அது அத்தனை சான்ஸையும் கன்வெர்ட் பண்ணல. அண்ட் ஒரு மிஸ்டேக்னால தான் அந்த கோலும் போச்சு. பவுட்டாரஸ் வந்து இது ஃபம்பிள் ஆவார் அண்ட் அதை எடுத்து அடிப்பார். அண்ட் மார்டினஸ் கண்டிப்பாக அதை பிடிச்சிருக்கணும், இல்லைனா ப்ராப்பராக தள்ளி விட்டுருக்கணும். ரெண்டுமே பண்ணல. ஸோ அது வந்து பேரி வந்து சம ஃபார்மில் இருந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணி சமச்சிப்பு அது 1-0 கேமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஸ் அன் ஆர்சனல் ஃபேனாக பார்க்கும்போது நான் என்னடா இது நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலேன்னு யோசிக்கும் போது கீழே இருக்க 2 டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரா கூட பண்ணல. ஸோ நம்ம ட்ரா பண்ணது வந்து இங்கே பெருசாக தெரியப்படுது. ஏன்னா முன்னாடி 6 பாயிண்ட்ஸ் லீடில் இருந்து இப்போ 7 ஆயிருக்கு. ஸோ யோசிச்சு பார்த்தா பாசிட்டிவாக தானே இருக்குது. பட் ஆனால் அது பாசிட்டிவ் கிடையாது. பட் இதை பாசிட்டிவாக ஆக்கிட்டாங்க இவங்க. ஸோ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. உனேமரியே எவ்வளோ காண்டா டனலுக்குள்ளே போனார் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக டிசப்பாயிண்டட் ரிசல்ட் ஃபார் ஆஸ்டன் வில்லா. கோயிங் ஆன் டு நெக்ஸ்ட் கேம், சண்டர்லேண்ட் 2 கிறிஸ்டல் பேலஸ் 1 இன் ஸ்டேடியம் ஆஃப் லைட். அண்ட் ஸ்டேடியம் ஆஃப் லைட்டில் சண்டர்லேண்ட் அவங்க ஃபார்மை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அங்கே இன்ன வரைக்கும் யாரும் போய் ஜெயிக்கவே இல்லை. ஸோ அதுவே ஒரு பெரிய ஸ்டாட். அது வந்து எந்த பெரிய டீம் போனாலுமே அவங்க ஹோமில் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஃபார்ட்ரஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேம் வந்து கொஞ்சம் ஃபம்பிளிங்காக தான் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா ஜாக்காவோட மிஸ்டேக்காக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் எரேமி பீனோ கோல் அடிச்சதாக இருக்கட்டும், 1-0 அஹெட் போயிட்டாங்க பேலஸ். ஸோ ஓகே, இந்த கேம் அவங்க ஃபம்பிள் ஆக போகிறாங்களா இல்லை பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ண போகிறாங்களான்னு பார்த்தோம். பட் நல்லா என்சோலெஃபே ஒரு ஈக்குவலைசர் அடித்து 1-1 ஆவாங்க. அதுக்கப்புறமே டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க சண்டர்லேண்ட். நிறைய சான்சஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பிரையன் பிராபி எப்போதும் போல் செகண்ட் ஹாஃபில் வந்து சொருகி விட்டு 2-1 கேமை முடிச்சிட்டாப்புல. அண்ட் இவர் மட்டுமே எத்தனை மேட்ச் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டில் வின்னர் அடிச்சுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஆர்சனல் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இன்னொரு கேம் அடித்து கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த கேமும் என்ன கோல், அவர் அடிக்கிற கோல்லாம் தரமான பேங்கர்ஸாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் அடிக்கிறாரு பிராபி. ஸோ 2-1 வின், டாப் 10ல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அண்ட் அவங்களுமே யூரோப்பியன் ஸ்பாட்ஸ் தான் ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் ரொம்ப வரியிங் சைன்ஸ். ஒரு கட்டத்தில் 4th இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்காங்க. அண்ட் ஒலிவர் கிளாஸ்னரும் எனக்கு தெரிஞ்சு முன்னாடிலேருந்தே அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறதா சொல்ல, இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு என்னடா இதுன்ற மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. ஒரு அத்தாரிட்டி எடுத்து இருக்கிற வரையும் நல்லா பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் அவர் சொல்கிறதுலேயும் பாயிண்ட் இருக்குது. பிகாஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா கேப்டனே திடீர்னு விற்கிறீங்க. இப்போ மார்க்வை விற்றீங்க, அவர் விட்டுட்டு வந்து கேப்டன் கிடையாது, நீங்கள் வேறு யாராச்சும் ஆடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்கும், எப்படி நான் டீம் செலக்ட் பண்ணுவேன்றாரு. அவர் சொல்கிறதுலேயும் பாயிண்ட் இருக்குது. எத்தனை பிளேயர் விற்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படி அவர் ஆடுவார்? ஏன்னா ஏற்கனவே எஸ்ஏ போயிட்டார். இதில் இப்போ அவர் மார்க்வை அவங்க கேப்டனே போயிட்டாருன்னா அவர் எதை வச்சு டீம் என்ன வச்சு ஆடுவார் சொல்லுங்கள்? அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பண்ணுறாங்களான்னு கேட்டால் பெருசாக எனக்கு தெரிஞ்ச எந்த நியூஸும் வரல. ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபரில் ஏதோ வாங்குற மாதிரி. ஸோ அவர் சைட்லேருந்து பாயிண்ட் இருக்குது. பட் ஆனால் கான்ட்ராக்ட் முடிகிற வரையும் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் கண்டிப்பாக கிறிஸ்டல் பேலஸ்க்கு அவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ தெரில கிறிஸ்டல் பேலஸ் இதுக்கப்புறம் எப்படி கம்பேக் ஆக போகிறாங்கன்னு தெரில. ரொம்ப கீழே போயிட்டாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் கோயிங் ஆன் நெக்ஸ்ட் மேட்ச், நம்ம பங்காளிங்க வந்து உண்மையிலே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுல குறியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெஸ்டாம் ஜெயிச்சிருப்பாங்க நம்ம பங்காளி ஹோமுக்கு போய். உண்மையிலே சொல்லணும், அவங்களுக்குலாம் வந்து பாயிண்ட் எடுக்க முடியாமல் தத்துளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்தாங்கடா நாங்கள் பாயிண்ட் தரோம்டா, நீங்கள் இந்த 3 பாயிண்ட் வச்சு சர்வே ஆகிக்கோங்களான்றீங்களா. அதுதான் அந்த பெரிய மனசுனால தான் உங்கள் பங்காளியை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பர்ஸ் உண்மையிலே எனக்கு தெரில. ஏன்னா தாமஸ் ஃப்ராங்க் அப்பாயின்மெண்ட்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்பர்ஸ் ஓகே ப்ளூம் மாறிடும். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரக்சரான மேனேஜர் அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஆன்ஜ் வந்து அந்த ஹைலைன் ஆடுறது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆச்சு. பட் அஃபெக்ட் ஆனாலும் அவர் யூரோப்பா லீக் வச்சார். ஆனால் தாமஸ் ஃப்ராங்க் நல்ல மேனேஜர் ஆச்சு, பிரென்ட்ஃபோர்ட் வச்சே நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவாரே அப்படின்னு நினச்சா அதுதான் கிடையாது. இப்போ ரொம்ப மோசமான ரனில் இருக்காங்க, பாட்டம் ஆஃபில் இருக்காங்க. அண்ட் அதோடு சேர்த்து இப்போ வெஸ்டாமோட 2-1 தோற்றுருக்காங்க. ஃபஸ்ட்டு கோல் சம்மர்வில் செம்ம கோல் அடிச்சிருப்பார், இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் 1-0 போனாங்க. அண்ட் அதுக்கப்புறமே ரொமேரோ அடித்து ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, இந்த கேம் ட்ரா பண்ணாலே பெரிய விஷயம் நினைக்கும் போது ஸ்டாப்பேஜ் டைம் அந்த டைமில் போய் காலம் வில்சன் அடித்து 2-1 3 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அவே ஃப்ரம். உண்மையிலே வெஸ்டாம் வந்து அவங்களுக்கு மச் நீடட் பாயிண்ட்ஸ். பிகாஸ் ரெலிகேஷன்லேருந்து மேலே வரணும்னா கண்டிப்பாக இந்த வின் ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்பர்ஸ் வந்து எனக்கு அவங்களோட மோட்டிவ் என்னன்னே தெரில இந்த சீசன். பிகாஸ் 14th அதுலேயே ஒரு பொசிஷனில் இருக்காங்க. எப்படி டாப் 4 வர முடியுமா? வாய்ப்பு இல்லை. டாப் 6 வர முடியுமா? அதுவுமே டவுட்டு.
டாப் 8ஆவது வர முடியுமா அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ ஓகே, இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆஸ் நேஷனல் ஃபேனாக. ஸோ பங்காளிங்க இந்த மாதிரி யார் தேவைப்படுதோ பாயிண்ட் தேவைப்படுதோ கொடுப்பாங்க. ஸோ எல்லா பாட்டம் டீமும் பெட்டிஷன் போட்டு இமீடியட்டாக அவங்களோட போய் மேட்ச் ஆடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். Okay, going on to the next game, Wolves 0, Newcastle 0 in Molineux. And Wolves last 4 games unbeaten-ஆக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய இம்ப்ரெசிவ் ஸ்டாட். அதுவும் யுனைடெட் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க, இந்தாங்கடா பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ட்ரா 1 வின். அண்ட் இன்னைக்கு நியூகாஸ்லோட ஒரு ட்ரா போட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் நல்லா 2 பாயிண்ட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா 6 பாயிண்ட் எடுத்து இப்போ 8 பாயிண்ட் கிட்ட வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஓகே, அவங்களால சர்வே ஆக முடியுமான்னுலாம் எனக்கு தெரில. ஆனால் ஒரு டீசெண்டான பாயிண்ட் டேலியாக இருக்க முடியும். பிகாஸ் ரொம்ப மோசமாக எடுத்து அதில் ஃபஸ்ட் ரெக்கார்டு வச்சுட்டு போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணிட்டாது போகலாம். இன்னும் 16 மேட்சஸ் இருக்குது. எனிதிங் அண்ட் கேன் பாசிபிள். மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் அவுட்டுன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபைட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 4 கேம் தோக்காமல் இருக்கிறதே ஒரு நல்ல ஸ்டாட் தான். ராபர்ட் விட்ஸ் நல்லா பண்ணுறாரு. அண்ட் முக்கியமாக நெக்ஸ்ட் கேம் சிட்டியோட ஆடுறாங்க. ஸோ இதே ஃபார்மை மெயின்டைன் பண்ணி ரொம்ப எதிர்பார்க்குறேன்னு தெரியுது. பட் இருந்தாலும் முடிஞ்சதை ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கள், ஒரு ட்ராவாவது பண்ணுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், நாங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் நீங்களாம் ஏதாவது பண்ணி விட்டு இந்த ட்ராஃபி எங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் நெக்ஸ்ட் கேம்ஸ்லாம் ஜெயிக்கணும் நாங்கள், அது கண்டிப்பாக நான் குறை சொல்ல மாட்டேன். பட் உல்ஸ் சிட்டி ஹோமுக்கு போய் பாயிண்ட் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கில் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மச் நீடட் பாயிண்ட்ஸ். ஏன்னா ரெலிகேஷன் சர்வைவ் பண்ணணுன்னா. ஸோ பார்ப்போம் என்னென்ன எதிர்பார்ப்போம். நியூகாஸ்ல் யுனைடெட் கண்டிப்பாக ட்ராப் பாயிண்ட்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க டாப் 4 நோக்கி போயிட்டுருக்காங்க. யூரோப்பியன் ஸ்பாட் நோக்கி போயிட்டுருக்கும் போது இந்த 2 பாயிண்ட்ஸ் ட்ராப்னு தான் சொல்லணும். அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம் என்ன இருக்குது நமக்கு நாளைக்கு போன்மோத் அண்ட் பிரைட்டன் கேம் இருக்குது. ஸோ அதுவுமே டாப் 10 கிளாஷ், கிட்டத்தட்ட இந்த யூரோப்பியன் ஸ்பாட் கிளாஷ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஸோ நெக்ஸ்ட் கேம் வீக் ஆர்சனல் யுனைடெட் தான் மச் ஆன்டிசிபேட்டட் மேட்சாக இருக்கும். ஏன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காங்க வேறு. ஸோ எப்படி வேணாலும் கேம் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ எஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வீக் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. அண்ட் நமக்கு என்னென்னா 2-3 நாளில் சாம்பியன்ஸ் லீக் வரப்போகுது, ஒரு நல்ல விஷயம். ஸோ திருப்பி சாம்பியன்ஸ் லீக் அதில் என்ன நடக்க போகுது, அதில் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் பார்க்குற முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் ரெகுலராக ரீச் ஆகும். ஓகே, பை கைஸ்.